அவருடைய கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர் எங்களுடைய நாடாளுமன்ற விப், அவரு நாடாளுமன்ற உறுப்பினர், சீனியர் மோஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை தெளிவாக இருக்கிறது. எங்கள் மேலிடம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, குறிப்பாக எங்களுடைய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளர் தெளிவாக சொன்னார், நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்றார். சில பத்திரிகைகள் அவர்கிட்ட கேட்டாங்க அதிகார பகிர்வு நீங்க கேட்டதை பத்தி. அப்ப சொன்னார், எந்த கட்சி தான் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியும், வேணா கொடுத்தா வேணான்னு சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னாரு. அகையில எந்த தலைமை என்றாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இங்க தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியா தலைவராக இருக்கிற அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. ரைட்? வேண்டாம் சொல்லி அவர் ஏங்க, எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லுதோ நான் அதை டிஃபர் பண்ண முடியுமா? சொல்லுங்க நீங்க. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஒரு நிமிஷம் சார், எதுவுமே மாறல, அதுவா தான் இருக்கு. நீங்க தான் மாறுறீங்க. அந்த கேள்வி எப்படி கேட்கறீங்க, இந்த கேள்வி எப்படி கேட்கறீங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறீங்க தலைப்பு செய்திக்கு. நான் திருப்பி சொல்றேன், இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி, ரொம்ப வலிமையா இருக்கு. இதை அசைத்து பார்ப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டு அசைக்க முடியாது. அவரவர்கள் கருத்து சொல்வதற்கு கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை இருக்கு. நான் ஒரு தலைவராக இருந்து நான் பொதுவெளியில பேச முடியாது. எனக்கு சீட்டு வேணும், நீங்க நினைக்கிறதுலாம் எனக்கு வேணும்னா எங்க கேட்கணும்? கேட்க வேண்டியவங்கிட்ட கேட்கணும். மீடியா முன்னாடி கேட்டா எனக்கு கிடைக்குமா? நான் ஒரு தலைவராக மீடியா முன்னாடி கேட்கலாமா? அது தலைமை பண்பாது. சொல்லுங்க, நீங்க கேட்கிற கேள்வி கேட்கறீங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் நெகோசியேட் பண்றேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட பேசுறேன்னா எதுக்கு கூட்டணி கட்சிகள்? எங்க கூட்டணி கட்சி தலைவரோடு நாங்கள் எங்களுக்கு எது தேவையோ நாகரிகமாக கேட்போம், நாகரிகமாக பெறுவோம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்க அகில இந்திய தலைமை சில வழிகாட்டுதலை கொடுத்திருக்கு. எங்க கிரீஷ் சோடங்கர், அவர் தான் அந்த குழுவோட தலைவர், அவர் பேசிட்டு இருக்காரு. எதுவும் சொல்லல, அவர் நியாயமா சொல்லியிருக்காரு.